அனைவருக்கும் வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். அதே சமயத்தில் முதல்வர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் வழங்கியிருப்பது வருந்தத்தக்கது. இது மேற்கொண்டு சம்பவங்கள் நடக்க வழிவகுக்கும். அதே சமயத்தில் காவல்துறையினருக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி உருவாவதற்கு காரணம் காவல்துறை அல்ல, நீதிமன்றங்கள் தான் இன்றைக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்து அவர்கள் மேலும் மேலும் குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு வழிவகையை வகிக்கிறது என்பது உண்மை. இந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருப்பது வழக்கறிஞர்கள். இந்த வழக்கறிஞர்கள் தான் இவர்களை ஜாமீனிலே எடுத்து மேலும் குற்றங்களை செய்ய தூண்டும் வகையிலே அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார்கள் என்பது எனது குற்றச்சாட்டு. எனவே காவல்துறை மீது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் முதல்வர் அவர்கள் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே அவர்கள் மேல் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள், 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கும் நிலவையில் அந்த 20 வழக்குகளும் காவல்துறையால் தொடுக்கப்பட்டது, சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றங்களால் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எனவே குற்றவாளிகளை தண்டிக்க காவல்துறை மட்டுமல்ல போதாது, நீதிமன்றங்களும் போதாது. பழைய சட்டங்களையும் திருத்தப்பட வேண்டும். ஆங்கில ஆட்சி காலத்தில் திருத்தப்பட்ட சட்டங்களை திருத்தி குற்றங்களுக்கு ஏற்ப பாலியல் வன்கொடுமை, கொலை குற்றங்கள், இப்படிப்பட்ட குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க குற்றவாளிகளுக்கு கடுமையாக தண்டனை வழங்கும் வகையிலே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.